அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பரணி தீபம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பரணி தீபம் ஏன் ஏற்றுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறேன். அதாவது யமதர்ம ராஜாவே பரணி தீபம் ஏற்றுனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு சகல செல்வாக்கியங்களையும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களையும் அவங்க மேலோகத்தில் கஷ்டப்படாமல் வசிக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் துர்மரணங்கள்லேருந்து விடுபடுறதுக்கும், குலதெய்வ ஆசீர்வாதத்துக்கும், அதுக்கு எல்லா விதமான சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த பரணி தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி யமதர்ம ராஜாவே சொன்னதாக தான் ஐதீகத்தில் குறிப்பிட்றாங்க. சிவபெருமான் பார்த்திங்கன்னா சிவபெருமானை நினச்சி அவரோட ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத மனசார வேண்டிக்கிட்டு யமதர்ம ராஜாவை நினச்சி ஒரு 5 புது மண் அகல் விளக்கு எடுத்து அந்த 5 மண் அகல் விளக்குலையும் நல்லெண்ணெய் இல்லைன்னா இழுப்பெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அந்த 5 விதமான பஞ்சலோக எண்ணெய் இருந்தாலும் சரி, இல்லைன்னா வெறும் இழுப்பெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், இதை வச்சு என்ன செய்றீங்கன்னா இந்த மண் அகல் விளக்கில் ஏற்றி அதில் மஞ்சள் குங்குமம் இட்டு வாசனை பூக்கள் போட்டு சாயங்காலம் 6:24 அதாவது 2/12/2025 மாலை 6:25 முதல் மறுநாளில் 4:14 வரையும் பரணி நட்சத்திரம். அந்த பரணி நட்சத்திரம் ஏன் நம்ம பரணி நட்சத்திரத்தை அன்றைக்கி பரணி தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா, யமதர்ம ராஜாவுடைய பிறந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்னா பரணி நட்சத்திரம் அன்றைக்கி பரணி தீபம் ஏற்றுறோம். மறுநாள் பார்த்திங்கன்னா திருக்கார்த்திகை அன்றைக்கி நம்ம எப்பயும் போல் தீபம் ஏற்றிக்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம குலதெய்வத்துக்கு வாயில் படியில் 2 விளக்கு வைக்கணும். நம்ம ஒரு சில வீட்டில் 3 படி உள்ள வாசல் இருக்கும். ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா 2 படி இல்லைன்னா 1 படி இருக்கும். கண்டிப்பாக 3 படி இருந்தாலும் சரி, 2 படி இருந்தாலும் சரி, இல்லை நிலவாசலில் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு படி மாதிரி வச்சுருந்தாலும் ஓகே. நம்ம என்ன செய்யணும்னா முதல் ஏற்ற போகிற தீபம் நம்ம குலதெய்வத்துக்காகவும் விநாயகருக்காகவும் முதலாக தீபம் ஏற்றி நிலைவாசலில் வச்சிடணும். நிலைவாசலில் 2 தீபமாக வைக்கணும். இந்த சைடு ஒரு தீபம், அதாவது உங்கள் நிலைவாசலில் ஒரு புறம் ஒரு தீபமும் மறுபுறம் ஒரு தீபமும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பித்தளை தட்டு இல்லைன்னா சாமி தட்டு, நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னு ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் இட்டு நீங்கள் முடிஞ்சளவுக்கு அட்சதை ரெடி பண்ணி அது மேலே நீங்கள் விளக்கேற்றினீங்கன்னா இன்னும் விசேஷம். நிறைய சுபகாரியங்களுக்கு நமக்கு கடவுள் தடை விலக்கி எல்லாத்தையுமே நமக்கு நடத்தி கொடுப்பாங்க. அட்சதை ரெடி பண்ணி அது மேலே புது 5 விளக்கு மண் விளக்கு வகல் விளக்கு வச்சு மஞ்சள் குங்குமம் இட்டு இழுப்பெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் போட்டு அதோட பஞ்சுத்திரி வச்சு விளக்கு ஏற்றும் பொழுது ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லிட்டு யமதர்ம ராஜா அப்படின்னு வேண்டிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அனைத்து சகல தெய்வங்களையும் நீங்கள் மனதார வேண்டிக் கொண்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல் எல்லாத்தையும் நீங்கள் அன்னைக்கு நீங்கள் தெய்வங்க கிட்ட நீங்கள் கேட்கலாம். கேட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று நீங்கள் வாழ்கிறதுக்கு பரணி தீபம் ஏற்றுங்க.